எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழியை வச்சுட்டு ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டு குக்கர் பிரியாணி செய்ய போறோம். இதை எப்படி ஈஸியா சூப்பரா செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தலப்பாக்கட்டு தம் பிரியாணியில மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன். அதுக்கு எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்க சொன்னீங்க. நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பூண்டுலேருந்து பாதி அளவுக்கு, அதாவது பாதி கை அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மல்லித்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த கரம் மசால் பொடியோட லிங்க்குமே உங்களுக்கு நான் தரேன். இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே நம்ம மிக்சியில் தூள் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியது கிடையாது. ஒரு 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு நெய்ஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். அதனால் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாம் சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த மசாலும் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வந்ததுனால நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். புதினாவை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி கையில் ஒரு கை பிடிச்சோம்னா வரும். இதில் பாதி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போட்டுக்கலாம். ஃபைனலாக இதை போடுறதுக்கு வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். 100 ml அளவுக்கு தயிர் ஊற்றிங்க. இது 50 ml பிடிக்கும். இதில் 2 கரண்டி அளவுக்கு 100 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பிரியாணி இலையை இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட்டுக்கோழி 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்குங்க. இது வேக வைக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வேகணும்ல, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு சாதத்தோடையே சேர்த்து வேகும் போது உங்களுக்கு சரியாயிரும். இதில் நான் நாட்டுக்கோழின்றதுனால நான் குக்கரில் வச்சு விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யுமே நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கனை நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் 1 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்த்து 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம் தட்டை. இந்த சிக்கனில் இந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா உரைச்சிருச்சு பாருங்கள். இந்த படியில் நான் 1 படி அளவுக்கு அரிசி வச்சேன். இது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வருது. படி இல்லைன்னா அந்த அரிசியை எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளந்து போடுறீங்களோ அதில் நீங்கள் 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம குக்கருன்றதுனால 1/2 பங்கு ஊற்றணும். நீங்கள் தம் பிரியாணி வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இது ஜீரக சம்பா அரிசி அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து இதில் போட்டுக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாச்சு.
இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியுமே இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அரைப்படி அளவுக்கு தண்ணி இருக்குது, இந்த அரைப்படி அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு. 1க்கு 1.5 தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்போட அளவு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க மீதி இருக்க கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதை தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக புதினா இலையும் தூவி விட்டுடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட்டையும் போட்டுடலாம். இது வந்து ஒரு விசில் வந்த உடனே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏன்னா அடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு நிமிஷம் இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ தட்டை வச்சு மறுபடியும் குக்கரை வச்சு மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விசிலை வச்சுட்டிங்கன்னா அடியில் எப்பயுமே நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நிற்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு விசிலை போட்டுடணும். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி தம் போட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தயிர் வெங்காயம் ஒன்று செஞ்சிடலாம். உப்பு கொஞ்சமாக போட்டு வெங்காயத்தை பெரட்டிக்கலாம். இதுலேயே பாருங்கள், ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். பச்சை மிளகாயை நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் நல்லா ஒரு கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சடி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காய பச்சடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சு பிரியாணி வச்சு பரிமாறிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பிரியாணியை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இதே மாதிரி பிரியாணி இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.